Hi friends, welcome and welcome back to my channel Harier Vlogs. So இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா அம்மா ஸ்டைல்ல chicken biryani செய்றாங்க அதான் பார்க்க போறீங்க. So நேத்தே வந்து உப்பு மிளகாய் தூள் அடுத்து தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு மேரினேட் பண்ணி வச்சிருக்காங்க. இது எவ்வளோ சிக்கன் பாத்தீங்கன்னா 1/2 கிலோவாமா 1/2 கிலோ சிக்கன் போட்டுட்டு அதுல வந்து 150 கிராம் தயிர் போட்டு ஊற வச்சிருக்கோம். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மிளகா தனியா போட்டு வச்சிருக்காங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ இங்க எத்தனை வெங்காயம் எடுத்துக்கறோம்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் 2 ஒரு புடி கொத்தமல்லி அடுத்து 3 தக்காளியா 3 தக்காளி. சோ இத வந்து கட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பக்கத்துலயே எக் வந்து அவிக்க போறோம். சோ குக்கர் வச்சாச்சு. குக்கர் சூடான பிறகு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். வந்து கத்தின்னு இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் இந்த காக்காவுடைய வாய்ஸஸ்லாம் நிறைய வரும். ஆக்சுவலாக எக்குடைய அந்த மஞ்சக்கரு மட்டும் வச்சுருந்தாங்க அம்மா. அதுக்காக வந்து சாப்பிட்டுட்டு டெய்லியும் கஸ்டமர் அவங்க, அதனால் வந்து சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஸோ குக்கர் காஞ்சோடனே எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டோம். இப்போ தேவையான அளவு பட்டை லவங்கம் அடுத்து ஏலக்காய் எடுத்துருக்காங்க. இது வந்து 3/4 கிலோ அரிசிக்கு இந்த அளவு எடுத்துருக்காங்க. பார்த்துக்கோங்க. 4 ஏலக்காய் அடுத்து கொஞ்சமாக அந்த கிராம்பு அடுத்து பட்டை இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆனியன் ஆட் பண்ணியாச்சு. ஆனியன் நல்லா வதங்கணும் இல்லம்மா. தக்காளி மட்டுமா? இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதுக்குள்ளே எக்கு கொதிக்குது. ஆக்சுவலாக வெங்காயம் வதங்கின பிறகு நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு வதக்கணும். ஆனால் அம்மா ஆல்ரெடி இதில் வந்து 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாங்களாம். ஸோ இதில் இருக்கிறதே போதும். இது போட்டு வதக்கினாலே முடிஞ்சிடும். முன்னாடினாலே நம்ம மேரினேட் பண்ணி வச்சோன்னா இன்னும் சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும் சிக்கன்னு பிரியாணியில். ஸோ முன்னாடியே போட்டு இது ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோம்லாமா. இந்த மாதிரி எப்பவுமே சிக்கன் சாஃப்டாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி முன்னாடியே ஊற வைக்கிறாங்க. நான் வந்து அன்றைக்கே அப்படியே பண்ணிடுவேன். அப்படியே வாஷ் பண்ணி போட்டுருவேன். என்னுடைய ஸ்டைல் சிக்கன் பிரியாணியும் நான் பண்ணி காட்டுறேன். நான் மட்டன் பிரியாணி பண்ணுறேன். அம்மா சிக்கன் பிரியாணி பண்ணுறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு போன பிறகு மட்டன் பிரியாணி பண்ணி காட்டுறேன். தண்ணி கொதிக்க வைக்கிறாங்க. ஏன்னா எக்கு ரெடி ஆகிடுச்சு. இறக்கிட்டு இப்போ தண்ணியில் வந்து கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கை ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டிருக்காங்க. அரிசி வந்து எவ்வளோமா எத்தனை கிளாஸ் எடுத்துருக்கோம்? 3/4 கிலோன்றதால அம்மா வந்து 2 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ அது கொதிச்சோடனே அரிசி போட்டுடலாம். அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம். ஒரு 1/2 அன் ஹவராகவே ஊறின்னு இருக்குது. இப்போ வந்து இது கொதிச்சோடனே தண்ணி போட்டு தம்மை போடலாம். ஸோ தக்காளி வெங்காயம் கொத்தமல்லிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ சிக்கன் ஆட் பண்ண சொன்னாங்க அம்மா. ஸோ சிக்கன் ஆட் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம குக்கர் க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுக்கலாம்.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம அம்மா சொன்னாங்க இந்த அளவு தண்ணி ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணி நம்ம இதை விசில் விட்டுக்கலாம். 2 விசில் விட்டால் போதும், சிக்கன் வந்து ரெடி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம சாதம் வந்து தண்ணி இங்கே கொதிச்சுன்னு இருக்குது, அந்த தண்ணியில் அரிசி போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுற வேண்டியதுதான். ஸோ பிரியாணி ரெடி, ஈஸி. இப்போது நல்லா கொதிக்குது, எண்ணெயும் பிரிஞ்சு வந்துடுச்சு. அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சதால் இந்த காக்கா வேறு கத்துது. ஆல்ரெடி ஊற வச்சதால் இப்போது நம்ம குக்கர் போட்டு மூடிடலாம், டக்குன்னு எடுத்துடலாம். ஸோ அம்மா இந்தளவு தண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஒரு 1.25 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஊற்றிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது சிக்கன் நனைகிற அளவுக்கு நீங்கள் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1.25 கிளாஸ் ஆட் பண்ணியிருக்கோம் தண்ணி. ஸோ இப்போ இதில் வந்து உப்பை டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். உப்பு பார்த்தீங்கன்னா தேவையான அளவுன்னு சொல்லுவாங்க, பட் எப்படி இருக்கணும்னா ஒரு கல் அதிகமாக இருக்கணும். இப்போ கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி 2-3 விசில் விட்டுடலாம். ஸோ அம்மா வந்து தண்ணி கொதிச்சிச்சு. ஸோ அரிசி ஆட் பண்ணுறாங்க. இது ஒரு கொதி வந்தோடனே எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான். இல்லைம்மா, ஒரே கொதியில் ஊற வச்சுட்டோம்னா ஒரு கொதி. இதுலேயுமே வந்து நம்ம அரிசிக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிட்டோம். எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டு தம் வச்சிடலாம். தம் வச்சிட்டா பிரியாணி சாப்பிட வேண்டியதான். ஸோ சாதம் வெந்துடுச்சு. இப்போ வந்து வடிச்சிடலாம். இல்லைம்மா, எப்படி வடிக்கிறாங்க பாருங்க. போடுமா, அதை போட்டு வடிமா, பரவாயில்ல. இதே மாதிரி தான் நானும் வடிப்பேன். தண்ணியில் சொட்டு ஏதோ ஒரு பேக் அதிலே வடிச்சிட்டாங்க. ஸோ சிக்கனும் ரெடி. இப்போ ஒரு ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கிறாங்க. தண்ணி வடிகட்டினோடனே இதில் போட்டு மிக்ஸ் பண்ணணும். முள்ளுமா, சூடு சூடு இரு, லாஸ்ட்டாக போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிடலாம். நல்லா ஒத்தியாக இருக்குது. கலக்கட்டாமா? ஏய் மேலே நல்லா பண்ணுமா, ஓய் இது வயிச்சு போட்டா தமால் துவால் தான். கையில் வச்சுருக்காங்க. தவா வந்து வச்சுட்டு அது மேலே குக்கரை வச்சுருக்காங்க. இந்த தவா நல்லா சூடான பிறகு ஸ்லோ பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸ்லிப்பர் போடாமே போயிருக்கான் பாரு. என்னுடைய பொம்மையில விளையாடி நிற்கானுங்க. One, two, three. டிஷ்ஷா டேய் வலிக்கும்டா, அவன் கால் இடிக்காத. Hello, I want to. You want? I want to go to the home. நான் தண்ணி ஊத்துறானா இல்லையா கையில போடுறா? நாலேந்து வருது தண்ணி ஊற்றிட்டானா, வேலையாக போச்சு. ஸோ தம் ஆயிடுச்சே. 20 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணா சுட சுட பிரியாணி ரெடி. நல்லா ஒத்தத்தையாக வந்திருக்கு. இப்போ என்ன பிரியாணி உடைக்கிறோமா? கலக்கிறோம். நெக்ஸ்ட் டைம் மட்டன் பிரியாணி சீரக சம்பா ரைஸில் பண்ணி காட்டுறோம். இது வந்து பாசுமதி ரைஸ். 2
இப்போ லெக் பீஸ். சூப்பரான பிரியாணி ரெடி. சொல்லு. சூப்பரான பிரியாணி ரெடியா? ஏய் ஹலோ ஹலோ. சாதம் போட்டுட்டு, ஐயோ அம்மா நான் இன்னும் எக்கு உரிக்கலையே. பிரணேஷ், don't make noise. Yum 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 yum. சூப்பர். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.